பாசுமதி ரைஸ் கூட முளை கட்டின பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அரை மூடி தேங்காவை பால் எடுத்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு சில டைம் நமக்கு சமைக்க டைமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. சமைக்கிறதுக்கும் அதிக நேரம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முளை கட்டின பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது முளை கட்டலைனாலும் பரவாயில்ல, இந்த முளை கட்டியிருந்தால் ரொம்பவே நல்லது. பாசுமதி அரிசி வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். 300 கிராம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 100 கிராம் போல் பச்சை பயிரை நான் இது கூட சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். ஈக்குவலாக சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி லஞ்சுக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி இது. பச்சை பயிரை நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். பச்சை பயிறு இல்லைனாலும் பரவாயில்லை, இதுக்கு பதில் நீங்கள் காய்கறி மட்டுமே சேர்த்துக்கிட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். பாசுமதி அரிசியில் பருப்பு நல்லா கலந்துட்டு அரை மூடி தேங்காவை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு பால் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா திக் மில்காக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி எடுத்து பால் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், நல்லா தின்னாக இருக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 கீறி 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 20-25 போல் பூண்டு பல் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி விருப்பமோ நீங்கள் அந்த காய்கறிலாம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். ஆனால் இதில் எல்லா காய்கறியும் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவு புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா வேணும்னா நீங்கள் இது கூட சோயா கூட கலந்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சோயா சேர்க்கும்போது. 1 கப் அரிசி, 1 கப் பச்சை பயிறு, 1 கப் அளவு எல்லா காய்கறியும் கலந்து அப்படி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இன்னுமே நமக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கிடைக்கும். தக்காளி 1 மட்டும் சேருங்க. தக்காளி நிறைய சேர்த்தா கலர் வந்து மாறிடும், நல்லா இருக்காது. அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். பாத்திரத்தில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சின்ன துண்டு பட்டையும் 4-5 லவங்கமும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலர் மாறுற வரையும் கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போகும். போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி காய்கறியை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தம்மில் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்போவுமே தம்மில் எப்படி வச்சு எடுப்போம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான பச்சை பயிறு ரைஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். உண்மையாகவே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க.